நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். இயக்குனர் வசந்த் யதார்த்தமான பாராட்டுக்குரிய திரைப்படங்களை அளிப்பவர். இவரது இயக்கத்தில் உருவாக இருக்கும் படம் குறித்த சில செய்திகளை தற்போது பார்க்கலாம். இயக்குனர் வசந்தின் படங்கள் சமூகத்தை சார்ந்ததாகவும் உறவுகளின் அவசியத்தை எடுத்துரைக்கும் விதமாகவும் இருக்கும். இவரது அடுத்த படைப்பாக தண்ணீர் என்ற படம் வெளிவர உள்ளது. இப்படத்திற்கான பூஜை சமீபத்தில் சென்னையில் பிரபல நட்சத்திர ஓட்டலில் நடைபெற்றது. அழகான நடன நிகழ்ச்சியுடன் துவங்கிய இவ்விழாவில் இயக்குனர் பாரதி ராஜா, எழுத்தாளர் அசோகமித்ரன், பாடகி சுதா ரகுநாதன் உள்ளிட்ட பல பிரபலங்கள் கலந்து கொண்டனர். தண்ணீர் என் மனசுக்கு ரொம்ப ஒரு நெருக்கமான நாவல். இந்த தண்ணீர் நாவல் அசோகமித்ரன் அவர்கள் எழுதினது. நான் ரொம்ப வருஷமாக இதை திரைப்படமாக எடுக்கணும்னு என் மனசுலேயே வச்சுருந்தது. இதுக்கான திரைக்கதையை நான் நிறைய விதத்தில் எழுதி பார்த்துருக்கேன். ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு திரைக்கதையோட இந்த திரைப்படத்தை சுதா ரகுநாதன் அவர்களுடைய இசையில் ஃபஸ்ட் டைம் அவங்க இந்த படத்தில் எனக்கு மியூசிக் பண்ண போகிறாங்க. அண்ட் பெஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ் இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்காங்க. ஸோ ஒரு கேமராமேன் 13 ஃபிலிம் இன்டர்நேஷ்னலாக பண்ணவர். அவர் நெதர்லாண்ட்லேருந்து அந்த ரால்ஃபோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறேன். இப்படத்தின் கதை பிரபல எழுத்தாளர் அசோகமித்ரன் அவரது நாவலை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட உள்ளது. பாரதி ராஜா இப்படத்தினை கிளப்போர்ட் அடித்து துவங்கி வைத்தார். தமிழச்சி தங்கமாண்டியன் இவ்விழாவை தொகுத்து வழங்கினார். இப்படத்தில் பேட்மேன் என அழைக்கப்படும் ஹாலிவுட் மற்றும் பாலிவுட் நடிகர் குல்ஷன் குரோவர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளார். கதாநாயகியாக சாந்தினி ஷாஷா அறிமுகமாகின்றார். There are very interesting components in this film, and also the fact normally I play நாவலை தழுவிய இப்படத்தில் நடிப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் பெரும்பாலும் வில்லன் கதாபாத்திரத்திலேயே நடித்துள்ளேன். ஆனால் என்னுடைய முதல் தமிழ் படத்தில் நான் வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளேன். நானே தமிழ் டப் செய்யவும் உள்ளேன். in the picture between Chandni's character and my character. பிரபல கர்நாடக பாடகி சுதா ரகுநாதன் இப்படத்தின் மூலம் இசையமைப்பாளராக தடம் பதிக்கின்றார். இப்படத்திற்காக ஹாலிவுட் ஒளிப்பதிவாளர் ரோல்ஃப் ஒப்பந்தமாகியுள்ளார். வசந்தின் குரு மற்றும் இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த தண்ணீர் திரைப்படம் தாக்கத்தை ஏற்படுத்தியதோடு பெரும் பாராட்டுகளையும் பெற்றது. அதே வகையில் இந்த படமும் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிருத்திகா ராவ், நியூஸ் 7 தமிழ், சென்னை.